முதல்ல உங்க ஸ்பவுஸ் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களை திருத்துவதற்கான தகுதியை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். நான் என் ஸ்பவுஸோட நல்லதுக்கு தான் சொல்றேன், பட் நான் எது சொன்னாலும் அவங்கள மாத்திக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டா, உங்க ஸ்பவுஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி நீ இதை மாத்திக்கோ அப்படின்னு சொன்னா முதல்ல அந்த விஷயத்த நீங்க கடைபிடிக்கணும். உங்களால செய்ய முடியாத ஒரு விஷயத்த உங்க ஸ்பவுஸ் மட்டும் மாத்திக்கணும்னு நினைக்கிறது தவறு. ரெண்டாவது, அதை சுட்டி காட்டுவதற்கான தகுதி. உங்க ஸ்பவுஸ் நீங்க சொல்ற விஷயத்த முதல்ல காது கொடுத்து கேட்கணும்னா அதுக்கு நீங்க அவங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களா மாறணும். எப்போதும் நம் குறைகளை மட்டுமே சுட்டிக்காட்டும் ஒரு நபர் ஒருபோதும் நம்ம நம்பிக்கைக்குரியவராக இருக்கவே முடியாது. நம்மிடம் உள்ள நிறைகளை அதிகம் காண்கிறவர்கள் தான் நம் நம்பிக்கைக்குரியவர்கள். இங்க உங்க ஸ்பவுஸ் கிட்ட அவங்களுடைய ஒரு 10 நல்ல விஷயங்களை சுட்டிக்காட்டி அப்ரிஷியேட் பண்ணாதான் அவர்களிடம் இருக்கிற ஒரு குறையை சுட்டிக்காட்டி இதை நீ மாத்திக்கோன்னு சொல்லும் தகுதி உங்களுக்கு வருகிறது. உங்க அப்ரிசியேஷன்ஸை காது கொடுத்து கேட்கிறவங்க நிச்சயமாக உங்க ஒப்பீனியன்ஸையும் காது கொடுத்து கேட்பாங்க.